ஓகே. இது எல்லாமே லீனியர் அல்ஜீப்ராவோட கான்செப்ட் இப்போ வரது எல்லாமே. ஃபர்ஸ்ட் மாடல் 4th, 5th, 7th வரைக்குமே லீனியர் அல்ஜீப்ராவோட கான்செப்ட். ஸோ லீனியர் அல்ஜீப்ராவோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 7th மாடல் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வெக்டர் அல்ஜீப்ரா வேணும், வெக்டர் ஸ்பேஸ். ஸோ பட் நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற கான்செப்டோட இன்னர் ப்ராடக்ட், லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ வெக்டர் ஸ்பேஸ். இந்த ஆர்டரில் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடலோ 7ல் matrix and the system of equation. The system of equation in the cos elimination method and the cos Jordan method தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இருக்கிற யூனிட் 1 ஸ்டெப் 4 5 6 எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இதை அப்ளை பண்ண போகிறோம். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு மெயின். அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ், கையில் கமெண்ட் தீரும். இதை அப்படியே மூலமாக பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஆக்சுவலாக சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண 2 மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக காஸ் ஜீரல், காஸ் ஜோகோபியன், அது ஒரு நியூமரிக்கல் மெத்தடு. நியூமரிக்கல் கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா 4-5 மெத்தட் இருக்குது. பட் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் அண்ட் காஸ் ஜெக்கோபியன் மெத்தட், காஸ் ஜோர்டன் மெத்தட். ஜெக்கோபியன் கிடையாது, காஸ் ஜோர்டன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் எலிமினேஷன் என்ன நடக்கும், காஸ் ஜோர்டன் என்ன நடக்கும். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட். அப்படின்னா என்னன்னா 2x plus 3y plus z equal to 0, 5x minus 7y minus 3z equal to 2, 7x plus 3y minus 4 equal to 5. இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ்னா 3 ஈக்குவேஷனும், 2 வேரியபிள்ஸ்னா 2 ஈக்குவேஷனும், 4 வேரியபிள்ஸ்னா 4 ஈக்குவேஷனும் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இங்கே n வேரியபிள்ஸ் இருக்குது, ஆனால் n by n ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் டேம் எழுதி போடுறாங்க. ஸோ அதனோட கோஎஃபிஷியன்ட் டேம் என்ன, எப்படி x1 x2 டாட் 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 xn. அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்து வரிசை எழுதிட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது பார்த்துட்டு அந்த x1 x2 xn நம்ம வெக்டர் ஃபார்ம் காலம் வைஸ் எழுதிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து நம்ம அப்படி b1 b2 அப் டு bn வச்சு எழுதிப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மேபி காஸ் ஜோர்டானாக இருந்தாலும் சரி, காஸ் எலிமினேஷனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் பேர் ஏ, இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸ் பேர் ஏ, அந்த இந்த மேட்ரிக்ஸ் பேர் பி. அதனால தான் ஏ கமா பி நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏ கமா பிங்கிறது ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குதோ அதை எழுதிட்டு அடுத்துக்கிற பிங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே ரன் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னா, தட் இஸ் காஸ் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பேக்வேர்டு சப்மிஷனில் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். செகண்ட் ரோல் இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 பண்ணணும். தேர்ட் ரோல் இருக்கிற எலிமெண்ட்டில் 2 எலிமெண்ட் 0 பண்ணணும், ஒரு எலிமெண்ட் 0 ஆகக்கூடாது. இதில் தேர்ட் ரோவில் அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் எல்லா எலிமெண்ட் இருக்கணும், செகண்ட் ரோவில் ஒரு எலிமெண்ட் 0 பண்ணணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை, தேர்ட் ரோவில் 2 எலிமெண்ட் 0 பண்ணணும். அதே ஃபோர்த் ரோ போச்சுன்னா 3 எலிமெண்ட் 0 பண்ணணும், கடைசி எலிமெண்ட் இருக்கும். சரிங்களா? மேபி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம 3x3 கான்செப்ட் போடும்போது இது ஓவராலாக இருந்தால் அதை கான்செப்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பிக் ட்ரையாங்கிள் பேக்வேர்டு சப்மிஷனுக்கு பண்ண போகிறோம். பேக்வேர்டு சப்மிஷன் மீனிங் என்ன அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ எப்படியா இருக்கும், இங்கே 2 வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல 3 வேல்யூ இருக்கும், 3 வேல்யூ இருக்கும். அப்படியே போனீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ இருக்கும். அப்படியே மீனிங் என்னன்னா இங்கே இருக்கிறது, அதாவது இந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச முன்னாடி இங்கே இருக்கிற வேல்யூவும் கன்சிடர் பண்ணி இதனோட வேரியபிள் வேல்யூ என்னவோ அதை கண்டுபிடிச்சிடுவோம். அந்த வேரியபிள் கண்டுபிடிச்ச முன்னாடி அந்த ரிசல்ட் தூக்கி இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ அப்ளை பண்ணும்போது 2 வேரியபிள் கிடைக்கும். அந்த 2 வேரியபிள் தூக்கி இங்கே அப்ளை பண்ணும்போது 3 வேரியபிள் கிடைக்கும். இதை தூக்கி இங்கே அப்ளை பண்ணும்போது 4 வேரியபிள் கிடைக்கும். அப்போ காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் சப்மிஷன் மெத்தடில் சப்மிட் பண்ணி போடுறாங்க. அது மெயின் இம்பார்ட்டன்ட் ஐடியா. நம்ம என்ன பண்ண போகிறோம், டயகனல் மேட்ரிக்ஸ். தட் மீன்ஸ் இது டயகனல் மேட்ரிக்ஸில் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிமைனிங்கில் வேல்யூ இருக்கும், இருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒன்லி ரோ வைஸ் எலிமினேட் பண்ணணும், கால வைஸ் எலிமினேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரோ வைஸ் எலிமினேட் பண்ணணும், கால வைஸ் எலிமினேட் பண்ணக்கூடாது. அந்த மெத்தடுக்கு பேர் ரோ ரேடியஸ் ஐகன் மெத்தட் ஆர் ரோ ரேடியஸ் ஐகன் ஃபார்ம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இதே தான் எல்லா யூனிட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இருக்கிற யூனிட்ல. சரி, இது என்னது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். காசியோட மெத்தட் என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். யூனிட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்? டயகனல் எலிமெண்ட்டும் 1 1 1 வரும், ரிமைனிங் வேல்யூ எல்லாமே 0ன்னு கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கு என்னது ரோ ரெடியூஸ் ஐகன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணுவோம். காலம் வைஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எது பண்ணாலும் ரோ வைஸ் தான் பண்ணணும், காலம் வைஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான், இதுதான் பேசிக் ஐடியா. இதை நம்ம எப்படின்னா ரோ வைஸ் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். அது 0 எங்கெல்லாம் அது அப்ளை பண்ணுவோம் அங்கே அப்ளை பண்ணிட்டு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதுதான் ஒரு பேசிக் ரூல். ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம். ஒரு ப்ராப்ளம் யூசிங் எலிமினேஷன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட், அது காஸ் ஜோர்டான் மெத்தட். அவ்வளோதான். இதை என்ன பண்ணுறாங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கோஎஃபிஷியன்ட் எழுதுறீங்க. 10 இருக்குது, -2 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 10 வந்துருச்சு, -5 வந்துருச்சு, 3 -4 10. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 23 -33 41. அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணணும், ரோ ரெடியூஸ் ஃபார்முல நம்ம எது 0 பண்ணணும், இந்த 2ங்கிற எலிமெண்ட் 0 பண்ணணும், இந்த 3ங்கிற எலிமெண்ட் 0 பண்ணணும், இந்த 4ங்கிற எலிமெண்ட் 0 பண்ணணும். அதுதான் நம்மளோட எண். மொத்தமாக 3 எலிமெண்ட் 0 பண்ணணும். இவன் 3 வச்சு 0 பண்ணணும். நம்ம ஒர்க் முடிஞ்சது. சரி, அதுக்கு என்ன மெயின் ஐடியா யூஸ் பண்ணீங்க? ரோ 1 தான் மெயின் ஐடியா. நம்மளுடைய லீடிங் அண்ட் பைவட்டல் எல்லா எலிமெண்ட்டுமே வந்து ரோ எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்மளுக்கு மெயின் பார்ட். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். எதுக்கு? இந்த 2 3 0 பண்ணும், இந்த 4 0 பண்ண R2 யூஸ் பண்ணுவோம். பட் R1 இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது, இங்கே இருக்குது 2 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை 10ஆக மாற்றுறாங்க. இதை 10ஆக மாற்றுறது என்னன்னா 5ஆல் R2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 2 சப்ராக்ட் பண்ணுறாங்க. 5ஆல் R2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5ஆல் பண்ணால் 10 20 -25, இது எவ்வளோ கிடைக்கும்? -165 கிடைக்கும். கடைசியில் -165. ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, R1 மைனஸ் பண்ணுறீங்க. R1 நம்ம என்னங்குது 10 -2 3 23. செஸ்ட் இது ரெண்டு டேரெக்டாக மல்டிப்ளை 0 பண்ணுறீங்க, அதாவது மைனஸ் பண்ணுறீங்க. அதாவது இது மைனஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ 10 - 10 0, 20 மைனஸ் ஆஃப் எங்கேது இதா. அப்போ இது ரெண்டு எப்படி டேரெக்டாக 0 பண்ணுறது என்ன? சரி, ஓகே, இங்கே இருக்குது -2 இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு 20 கிடைக்கும். அதை வச்சு தான் போடுறாங்க. இப்போ என்னது 20னா இங்கே 5 இருக்குதா, 5னா 50 இருக்குது. ஸோ ஓகே, 50 மைனஸ் ஆஃப் -2 52, -25 -3, -25 -3 வந்து -28, இது -165 -23, -23னா 25னா 8 8 188 -188, அதுதான் இங்கே வந்துருக்கு. அந்த கால்குலேஷன் இந்த சைடில் போட்டுக்கிறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டு நேற்று, திரும்ப சென்ட் பண்ணிடுறேன் நினைக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், ரோ 2ல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 பண்ணிட்டோம். அடுத்தது யார், இந்த 3யே நம்ம 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே 10 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பாசிபிள், நம்ம வந்து இது 10 டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த 3 எடுத்து இதோட 3 எடுத்து R3யோட பண்ணிவிட்டு அண்டு 10 எடுத்து R1ஓட பண்ணுங்க. 10 எடுத்து 3 எடுத்து R1ஓட பண்ணிவிட்டு 10 எடுத்து R3யில் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், R3யில் 10 பண்ணிங்கன்னா கிடைக்கும் 30 -40 10 -40 100 410. R3யில் என்ன பண்ணுறீங்க, R1 3 மல்டிப்ளை பண்ணிங்க. எங்கே என்ன கிடைக்கும் 30 -6 9 3 மல்டிப்ளை பண்ணால் 69 நினைக்கிறேன். 69 இது சிம்பிளிஃபை பண்ணுங்க, சைன் மாற்றி 2 மைனஸ் என்ன பண்ண போகிறீங்க. அப்போ மைனஸு, இது ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் மைனஸு மைனஸ். சரி, நம்ம 30 - 30 0 ஆயிடும். இதோட 40 + 6 -34, அது இங்கே வந்துருக்குது. 100 - 9 91 வந்துருக்குது. அதே மாதிரி 440 - 69, 440 - 69 வந்து 341. ஸோ அது இங்கே நடந்தது. ஒரு வழியாக 2 எலிமெண்ட் 0 பண்ணிட்டோம். மூணாவது எலிமெண்ட் யார், இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். கால்குலேட்டர் இருக்குனால எவ்வளோ பெரிய கால்குலேஷன் வந்தாலும் போட்டுடலாம். இது 34 இருக்குது, இது 52 இருக்குது. எப்படி 0 பண்ணணும் எனக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா, இது மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஆல்டர்னேட் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும்னா, சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து இது மைனஸ் சைனு, இது ப்ளஸ் சைனு, அதனால் ஆட் பண்ணிக்கலாம்.
அதனால எப்படி பண்ண போறோம்னா 52 into R3 52 into R3 plus 34 into R1 R2 34 into R1 R2. ஸோ இது எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் நமக்கு கால்குலேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால நம்ம மல்டிப்ளை பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணாத போது பிரச்சனை. அங்கே 1000 வந்தாலும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் டக்கு டக்குனு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிள் பண்ணி போட்டு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். இது 378 ஆகுது. அண்டு 1001 கட்டுரு என்னது 11,000 தான் 11,340 வருது 11,340. சரி, இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸோட ஃபார்ம். இதுதான் எண்ட் ஆஃப் த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸோட ஃபார்ம். சரி, இதுக்கப்புறம் என்ன வருது? பேக்வேர்ட் சப்மிஷன். பேக்வேர்ட் சப்மிஷன் எப்படி? அந்த 0 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே வந்து இது யாரு? இஜெட்டோடது. எப்படி இஜெட்டோடது தெரியும்? இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், எக்ஸ் ஒய் இஜெட்னு. அப்போ இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ, இது மட்டும் தான் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அப்போ என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் பேக்வேர்ட் சப்மிஷன் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இது 0 into எக்ஸ் 0 into ஒய் 338 into இஜெட். அதான் கிடைக்கிறது 338. ஓ 380 3728 3780 இஜெட். சார் போட்டு பார்க்குறீங்க. போட்டு பார்க்கும்போது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3ன்னு வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க, எக்ஸாக்டாக வரும். ஸோ அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் இருந்து 52 0 இருக்குது, 0x 52y minus 28z ஈக்குவல் டு -188 அப்போ ஆல்ரெடி எக்ஸோட வேலையை 3 தெரியும். அந்த 3 சப்மிட் பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்குது? y வந்து -1 வரும். ஸோ அதே பேக்வேர்ட் சப்மிஷன் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு 10x minus 2y plus 3z ஈக்குவல் டு எவ்வளவு? 23. அப்போ இதுக்கு என்ன தெரியும்? ஐயோட வேல்யூ தெரியும், இஜெட்டோட வேல்யூ தெரியும். ஒய்யோட வேல்யூ 3, சரி இஜெட்டோட வேல்யூ 3 அண்ட் ஒய்யோட வேல்யூ -2. சப்மிட் பண்ணி போடுறீங்க, நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சது x ஈக்குவல் டு 1ன்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது 3 ரிசல்ட்டும் கிடைச்சிடும். இது என்ன மெத்தடு? பேக்வேர்ட் சப்மிஷன் அண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட். இதே காஸ் ஜோடா மெத்தட் என்ன பண்ணுவீங்க? யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. காஸ் ஜோடா மெத்தட்னா யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி நீங்கள் காஸ் எலிமினேஷன் மெத்தட் என்ன போட்டீங்கன்னா அதே ஐடியா தான். பட் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒர்க்குன்னா அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் 0 பண்ணும். ஆல்ரெடி காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி ஒரு டவுட் இருக்கு சார். அத சொல்லுமா சார்? இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று வரும்ல சார், வென் அதாவது ஜெட்டும் வந்துட்டு 0 ஆயிடுச்சு அப்படிங்கும்போது. இன்னொரு சொல்லுமா? மூணுமே 0 வருதா, ரைட் ஹேண்ட் சைடு 0 வருதா? அதை சொல்லுங்க. அதாவது சார் இப்போ நம்ம ஏ மேட்ரிக்ஸ்ல நம்ம வந்துட்டு காஸ் எலிமினேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் ரோ ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சுனா லாஸ்ட் ரோ ஃபுல்லாவே 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்குமா? ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்காது. எனர்ஜி கான்ஸ்டன்ட் எப்படி? ரைட் ஹேண்ட் சைடும் 0 இருக்கு சார். அதுக்கு பேர் போடலாம். அது ஹோமோஜினியஸ். பட் அது ஆல்ரெடி நீங்க ஒரு டவுட் கேட்டீங்களா? அந்த டவுட் தான். ரைட் சைடு வந்து 0 இருக்கும், பட் லாஸ்ட் ரோவும் 0 ஆகும். ஸோ அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் பார்ட்டில் நம்மளுக்கு என்னது? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்த்து இது ட்ரிவியல் சொல்யூஷனா இல்லை நான் ட்ரிவியல் சொல்யூஷனா? அந்த நான் ட்ரிவியல் சொல்யூஷனா என்ன பார்த்தோம்? அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது செப்பரேட்டாக அந்த வேரியபிள் போட்டு இது பண்ணுவோம். அதை கீழே வரண்டாங்க. நம்ம நீங்கள் ஆல்ரெடி டவுட் கேட்டிங்களா? அந்த டவுட்டுக்கு உண்டான கொஸ்டின் வந்து கீழே வரும், நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். அதுலயா சார் அந்த கிராஸ் ரேஷியோ மெத்தட் போடுவோம் நம்ம? ஆமாம்மா, அதுலேயும் போடுவோம். ஐகன் வெக்டர் ஐகன் வேல்யூஸ் போடுவோம், அதுக்கும் போடுவோம். ஓகே. சரி சரி. இது வந்து நம்மளுக்கு காஸ் எலிமினேஷன் மெத்தட் முடிஞ்சது. இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தடுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, காஸ் ஜோர்டான் மெத்தடுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த டயகனல் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த டயகனல் ஃபார்ம் பண்ணதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 2 3 இந்த 3 வேல்யூ அடிஷனலாக 0 பண்ணுவோம். மீதி இருக்குது 1 2 3. இந்த 3 வேல்யூ தவிர ரிமைனிங் இருக்க வேல்யூ எகைன் என்ன பண்ண போகிறோம்? 0 பண்ண போகிறோம். மேபி இந்த கான்செப்டை எகைன் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி 0 பண்ண வேணுங்கிற ஐடியாவை அப்ளை பண்ணணும். இது எப்படி 0 பண்ணுங்கிற ஐடியாவை அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து காஸ் ஜோர்டான் மெத்தடில் ரன் ஆயிருக்கும். ஸோ அதே ஒர்க்கு தான் திரும்ப வரும். ஏன்னா திரும்ப அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் வரைக்கும் அதே ஒர்க்கு தான். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் வரைக்கும் அதே ஒர்க்கு தான் வரும். அதுக்கப்புறம் என்ன வேணும்?
இந்த வேல்யூஸ் 0 பண்ணணும். இது அடுத்தது இவன் எல்லாம் 0 பண்ணணும். ஸோ இவனை எப்படி 0 பண்ணணும்? அதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதை ரவுண்ட் பண்ண ஒர்க்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க. R1ல் -3R1. R1ல் -3R1. எதனாலனா இங்க 380 இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிறாங்க. 3780 டிவைட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் கிடைக்குது. அப்படின்னு எனக்கு இது 1ன்னு வந்துருக்குது. கரெக்டா 1ன்னு வந்தனால இங்க 3 இருக்குது, இங்க வந்து 1 இருக்குது. அதனால 3 போட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்றாங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 0 10 - 0 10 -2 - 0 -2 3 - 0 3 23 23 - 9 23 - 9 வந்து என்ன வருமோ அதை சிம்பிளை பண்ணி காட்டிக்கலாம். ஓட்டிங் சார் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல நடந்துக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது யாரு இந்த 28 எப்படி 0 பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த எகைன் R3 தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், ஆல்டர்னேட் சைன் வந்து ஆட் பண்ணணும். அதனால தான் ஆட் சைன் கொடுக்குறாங்க. சேம் சைனாக இருந்தால் சப்போஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஆல்டர்னேட் சைன் ப்ளஸ் மைனஸோ மைனஸ் ப்ளஸ் வந்தாவோ இந்த பிட்வீன் சைன் என்னவா இருக்கும், அடிஷனாக இருக்கும் ஆல்டர்னேட் சைன் வரும்போது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இங்கே 28 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே 1 தான் வந்து 28 மாற்ற வேணும். அப்போ 28ஓட இதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. 28ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும், 60 84 வரும். அப்போ 84 இந்த -188 ஆட் பண்ணி போட்டால் என்ன நடக்குமோ அதான் அங்கே போட்டுக்கிறாங்க. 104 போட்டுக்கிறாங்க. மற்றபடி 0 ஆயிடும். ஸோ ஒரு வழியாக யாராவது 0 பண்ணிட்டோம், இவனை 0 பண்ணிட்டோம். இப்போ யார் இவனை 0 பண்ணணும். இவனை 0 பண்ணா என்ன ஒர்க்கு அப்படின்னா, இங்கே பாருங்க, இவனும் 0 ஆயிட்டாங்க. அதனால இவனை வந்து டிவைட் பை 52 போட்டிருப்பாங்க. 52 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு வந்திருக்கும். இந்த 1 வச்சுட்டு இவனை வந்து நம்ம ஈஸியாக 0 பண்ணலாம். அந்த 1ங்கிற வர வச்சுட்டு அவனை 0 பண்ணலாம். அதனால அந்த 1 வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். இதுதான் எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்மளோட ஐடியா. ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் முடிஞ்சது. யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன, டைரக்டா டயகனல் வேல்யூ என்ன, R1 டிவைட் பை 10 போடணும்ல. ஆமா, டிவைட் பை 10 போடுறோம்டா. யூனிட் மேட்ரிக்ஸ் டிவைட் பை 10 கீழ போட்டுருப்போம். யூனிட் மேட்ரிக்ஸ் தான் டிவைட் பை 10 போட்டு வேல்யூ வந்துடும். டைரக்டாவே வந்துடும். எல்லா வேல்யூமே டைரக்டா வந்துடும். ஓகேங்களா? இதான் நம்மளுடைய காஸ் ஜோர்டான் மெத்தடோட பேசிக் ஐடியா. ஓகேங்களா? இது கீழே வரும். நீங்க கேட்ட கான்செப்ட் கீழே போட்டுருவேன், பார்க்கலாம். ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர். ஸோ இப்போ என்ன ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் என்ன ரூல் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் 0. அது மேபி 2/2 மேட்ரிக்ஸ் ஆகலாம், அது 3/3 மேட்ரிக்ஸ் ஆகலாம். 2/2னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன், 3/3னா கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து சென்ட்ரல் ஃபார்ம் ஆர் ஷார்ட்கட் மெத்தட் வந்து இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் 2/2னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா பிளஸ் s2 ஈக்குவல் 0. s1 வந்து ட்ரேஸ் ஆஃப் a, s2 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இதில் போட்டு அப்ளை பண்ணால் டக்குனு ரிசல்ட் வந்துடும். இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக இதில் போட்டால் கொஞ்சம் லென்த் ப்ராசஸ், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இதில் போட்டு அப்ளை பண்ணுங்க, ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி 3/3க்கு இந்த ஃபார்முலா இந்த நான் வச்சுக்கோங்க. சேம் ஐடியா தான். என்ன கேட்குறாங்க, s1 வந்து ட்ரேஸ் ஆஃப் a, s2 மட்டும் அடிஷனல் ஐடியா, மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் a, இந்த ஸ்டெப் மட்டும் அடிஷனல் ஐடியா. s3 கடைசி கான்ஸ்டன்ட் டைம் எப்பயுமே டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஷார்ட்கட் ஃபார்முலா. பட் ஜென்ரல் ஃபார்முலா என்ன, கேரக்டரிஸ்டிக் ஜென்ரல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு கிடையாது, இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ரிசல்ட் கிடைக்கும். அந்த கோஎஃபிஷியன்ட் டேர்முக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கோஎஃபிஷியன்ட் டேர்முக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ அவ்வளோதான். தவிர நார்மல் ஃபார்முலா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இதை வந்து நம்ம சால்வ் 2/2க்குமே லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தானே சார்? ஆமா, எல்லாத்துக்குமே லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கும். நீ 4/4 போகாது, 4/4 போனாலும் நமக்கு லாம்டா கோஎஃபிஷியன்ட் வந்து லாம்டா பவர் 4. அதோட ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அந்த ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பயுமே 1 தான் இருக்கும். மற்ற டைம் தான் மாறும். ஓகே. சரி, அப்போ இதை பேஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 3/3னால 1 0 0 0 1 0 0 0 1. இதான் நம்மளுடைய ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ இதை நினச்சி a மைனஸ் லாம்டா ஐயில் அப்ளை பண்ணுறீங்க. இந்த டிட்டர்மினன்ட் கிடைக்குது. இந்த டிட்டர்மினன்ட் நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறாங்க.
நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன? S1 ஓட வேல்யூ என்னது? ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு தெரியும். ட்ரேஸ் ட்ரேஸ் ஆஃப் ஆஃப் ஏ எங்க போடுவீங்க? ஏ மேட்ரிக்ஸ்ல போடணும். சரிங்களா? ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து ஏ மேட்ரிக்ஸ்ல போடணும். இதுதான் ட்ரேஸ் ஆஃப். ஓகேங்களா? அதே மாதிரி S3ங்கிறது இது கரஸ்பாண்டிங் மைனர். இதனோட மைனர் என்ன? சம் ஆஃப் த மைனர். இதனோட மைனர் என்ன? இதனோட மைனர் என்ன? அதை S2. S3ங்கிறது இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ. இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ. அவ்வளோதான். அது மூணும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ S1 வந்து -1 வருது. ஏன் -1 வருது? -2 +1 அது 0. அப்போ -1 கரெக்டு. அடுத்து S2ங்கிறது என்னது? மைனர். மைனர் கண்டுபிடிக்க தெரியுமா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லை சார் மைனர் கண்டுபிடிச்சு. ஓகே எடுங்க. அப்போ S3 வந்து மைனர் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. 3 மைனர் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுறாங்க. அடுத்து S3 வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மெண்ட் மேபி கால்குலேட்டர் போட்டுருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். மேபி நீங்கள் மேனுவலாக போடும்போது மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் ஆகலாம். மேபி நீங்கள் கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணிக்கங்க, உங்களுக்கு டக்குன்னு மைனர் அந்த டிட்டர்மெண்ட்டும் கிடச்சிடும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த என்ன பிரச்சனைனா நம்ம அப்போ டிஸ்கஷன் பண்ணலாம். ரிப்பீட்டட் ரூட் வரும்போது மட்டும் கால்குலேட்டர் எக்ஸாக்டாக காட்டாது. மேபி இங்கே என்ன கிடைக்கும்? 5, -3 கிடைக்கும். அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்க, இந்த 5 எடுத்துட்டோ இல்லை -3 எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க, சிந்தட்டிக் டிவிஷன் சால்வ் பண்ணிட்டு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எகைன் நீங்கள் கால்குலேட்டர் போட்டு எது ரிப்பீட்டட் ரூட்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் என்ன பண்ணணும்னா தப்பு, கால்குலேட்டர் போட மட்டும் 2 ரூட் தான் இருக்குது. சரி 2 ஐகன் வேல்யூ தான் வச்சுட்டு நம்ம 2 ஐகன் வேல்யூ வச்சுட்டு போட்டுருவோம். பட் நம்மளோட ஐடியா என்ன, லேமடா கியூப்னா 3 ஐகன் வேல்யூ வரும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். இதை எடுத்துட்டு நீங்க திரும்ப இந்த சிந்தட்டிக் டிவிஷன் தெரியுமா இல்லை தெரியாத தெரியுங்களா? சிந்தட்டிக் டிவிஷன் இந்த சிந்தட்டிக் டிவிஷன் சார் நான் மறந்துட்டேன் சார். சொல்லிட்டுங்களா? சார் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அது தெரியாத கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இல்லைன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஒன்று நடக்குன்னு, இப்போ லேமடா கியூப்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 1, லேமடாஸ் கோஎஃபிஷியன்ட்னா அதோட 1, லேமடாவோட கோஎஃபிஷியன்ட் -2, கான்ஸ்டன்ட் டீமோட வேல்யூ -45. இப்போ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. 5 ஆர் -3 வருது. மேபி நீங்கள் 5 போட்டுக்கலாம், சரி -3 எது போட்டுக்கலாம் சரி பரவாயில்ல. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2 வேல்யூ நம்ம கையில் இருக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைனாலும் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் எப்படி போட வேணும்னா, ஸ்டார்டிங் வந்து 1 -1 2 -2 3 -3 இவ்வளோ தூரம் போட்டு ரன் பண்ணி காட்டணும். நீங்கள் கால்குலேட்டர் தான் டக்குன்னு கண்டுபிடிச்சா. சப்போஸ் கால்குலேட்டர் இல்லைனாலும் இந்த மாதிரி போட்டு காட்டும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த கடைசி எலிமெண்ட் வந்து 0 ஆச்சுன்னா அதுதான் வந்து ரூட். அது கடைசி எலிமெண்ட் 0 ஆகலைன்னா அது ரூட் கிடையாது. அடுத்த எலிமெண்ட் மூவ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? 1 போட்டு 0 ஆகுதான் பார்க்குறீங்க, -1 போட்டு 0 ஆகுதான் பார்க்குறீங்க. அது எப்படி நான் பண்ணுறேன், டேரெக்டாக நம்ம கையில் 5 இருக்குன்னா நான் 5னே போட்டுறேன். 5 போடுறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எலிமெண்ட் என்ன பண்ணணும்னா 0 போடணும். எப்பவுமே ஸ்டார்டிங் எலிமெண்ட் 0 போடணும். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இது 2 ஆட் பண்ணணும். இது 2 என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ 1 + 0 எவ்வளவு? 1. 5 × 1 எவ்வளோமா? 5. அப்போ 5 வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுவேன். 1 + 5 எவ்வளவு? 1 + 5 வந்து 6. 6 இங்கே என்ட்ரி ஆயிடும். அப்போ என்னாச்சு? 5 × 6. 5 × 6 எவ்வளவு? 30 நினைக்கிறேன். 30 கரெக்டுங்களா? இங்கே 21 இருக்குது. 21 கரெக்டுங்களா? 5 + 1 வந்து 30, 39. அப்போ என்னாச்சு? -21 + 30. -21 + 30 வந்து 9. அப்போ 9 × 5 வந்து 45. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? கடைசி எலிமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஆச்சுன்னா இந்த 5ங்கிறது ரூட், இல்லைன்னா ரூட் கிடையாது. சரிங்களா? 0 ஆச்சுன்னா 5ங்கிறது ரூட், இல்லைன்னா ரூட் கிடையாது. அப்போ ரூட் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி ப்ராசஸில் 3 - 3 -4 + 4 -5 + 5 இது எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் ரன் பண்ணணும். நம்ம டைம் ஆகும். ஸோ ஓகே, உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ண அலோடுனால நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சி இது ஷார்ட்கட் வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ என்னாச்சு? இது கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. லேமடா = 5ங்கிறது ஒரு ரூட்டுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம எகைன் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது எப்படி குவாட்ராடிக் ஈக்குவேஷன்? இந்த 1 வந்து லேமடா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இந்த 6 வந்து லேமடாவோட கோஎஃபிஷியன்ட், இந்த 9 வந்து கான்ஸ்டன்ட் டைம். இந்த 9 வந்து கான்ஸ்டன்ட் டைம். அப்படி என்ன எப்படி எழுதலாம்? 1 × λ², இது +6, அதனால x + 6 × λ, 6λ, இது +9, அதனால +9 போட்டு. சப்போஸ் இங்க மைனஸ் சைன் இருந்ததுன்னா இங்க மைனஸ் போடலாம். இங்க மைனஸ் சைன் இல்லாதனால எல்லாத்துக்கும் ப்ளஸ் சைன் போட்டேன். சரிங்களா? அவ்வளோதான் கிடையாது. இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நீ யூஸ் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை நீ நார்மலாகவும் சால்வ் பண்ணலாம்.
இதை சால்வ் பண்ணால் மேபி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அதாவது லேம்டா பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? லேம்டா ஸ்கொயர் 2 இன்ட்டு 3 6 லேம்டா பிளஸ் 3 ஸ்கொயர். அதனால் என்னாச்சு? லேம்டா ஈக்குவல் டு -3 -3 2 டைம் வந்துருக்கு. அதனால தான் -3 -3 2 டைம் வந்துருக்கு. சரிங்களா? இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் தான் கிடைக்கும். பட் கேர்ஃபுல்லாக போட்டுங்க. கியூபிக் டிவிஷன் சால்வ் பண்ணி போடுங்க. ரிப்பீட்டர் ரூட் மட்டும் நம்மளுக்கு ஈஸின்னு பார்ப்போம். பட் இந்த சிந்தடிக் டிவிஷன் தெரியலனா அங்கே எது ரிப்பீட்டட் ரூட்டும் தெரியாமல் போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இப்போ லேம்டா ஈக்குவல் டு 5, -3, -3 கிடைக்குது பார்த்தீங்களா? இந்த வேல்யூக்கு பேரு ஐகன் வேல்யூஸ். அந்த ஈக்குவேஷன் பேரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு கிடைக்கிற இந்த லேம்டா வேல்யூக்கு பேரு ஐகன் வேல்யூஸ். ஸோ அடுத்து என்ன? ஐகன் வெக்டர். இந்த ஐகன் வெக்டருக்கு என்னென்ன ப்ராசஸ் வேணும்? நம்ம என்ன பண்ண போறோம்? ஐகன் வேல்யூஸ் வேணும், ஐகன் வெக்டர்ஸ் வேணும், ஐகன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும், ஐகன் வேல்யூஸ் வேணும், அதுக்கப்புறம் தான் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எல்லாமே நம்ம நார்மலாக பார்த்தது இருக்கணுமே. ஐகன் வேல்யூஸ் எப்படி பார்த்தோம் தெரியும். ஐகன் வெக்டர். ஐகன் வெக்டர்னு என்னது? இதுதான் ஃபார்முலா ஐகன் வெக்டரோட. மேட்ரிக்ஸ் ஆஃப் a minus lambda I into x equal to 0. மேட்ரிக்ஸ் ஆஃப் a minus lambda I மேட்ரிக்ஸ். பட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ரெண்டு சொதப்பிடுவோம். ஏன்னா சார் இதே தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தோம் அப்படின்னு நினைப்போம். பட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ஈக்குவேஷனா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I. ரெண்டு சிம்பிளுக்கு மாற்றி போட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். டிட்டர்மினன்ட்ல எழுதுனா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அதே எக்ஸோட மல்டிபிளிகேஷனோட ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதினா இதை வர்றத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு இன்டு எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஐகன் வெக்டர். இதுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். மேட்ரிக்ஸ் ஃபார்மா மாத்திட்டு எக்ஸ் போட்டீங்கன்னா ஐகன் வெக்டர்ஸ். மாத்திக்கிது போட்டாங்க, ஒரு சிலர்லாம் மாத்தி போட்டுறாங்க எக்ஸாம்பிள் தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப் டு எது வரைக்கும் தெரியும்? ஐகன் வேல்யூஸ் வரைக்கும் லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். எல்லா ப்ராப்ளம் எடுத்தாலும் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். அப்போ என்னாச்சு? இதுக்கு வேல்யூ 1 -2 +3 கிடைச்சிது. ஸோ இதை வச்சு எப்படி ஐகன் மேட்ரிக்ஸ் வேல்யூ போறீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஐகன் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணும்போது என்னது? 3 கண்டிஷனுக்கு 3 ஐகன் வெக்டர் வரும். லேம்டா கியூப்னா எத்தனை ஐகன் வெக்டர்? 3 ஐகன் வெக்டர். லேம்டா 2னா 2 ஐகன் வெக்டர். அப்படி தான் பார்க்க போறோம். அதாவது 3/3னா நம்மளுக்கு 3 ஐகன் வெக்டர் வரும்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 3 ஐகன் வேல்யூஸ் இருக்குது. அப்போ 3 டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டர்ஸ் வரும். அப்போ என்ன பண்ண போறோம்? இதுதான் ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் போது என்ன நடக்கும்? ஸோ அவ்வளோதான். இப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுறீங்க. லேம்டா ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது இங்கெல்லாம் 0 1 2 1 இந்த கண்டிஷன் வந்துடும். -2 1 அப்ளை போது -2 இது 1 இது 0. டயகனல் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்ற வேல்யூஸ் என்ன 7 இருக்குதோ அதே 7 இருக்குதோ வரும். அப்போ என்ன பண்ண போறீங்க? மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் தெரியும். ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுறீங்க. 0 × x1 x1 0 -1 × x2 -x2 4 × x3 4x3. அதே மாதிரி என்னது? 3 × x1 3x1 1 × x2 x2 -1 × x3 -x3. இதே மாதிரி இது லாஸ்ட் ரோ வந்து இது 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஐகன் வெக்டர் 3மே டிஃபரெண்டா இருந்ததுனால பாருங்க, இந்த ஐகன் வெக்டர் 3மே டிஃபரெண்டா இருந்தா இங்க கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? 3மே டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் இருக்கும். ஈக்குவல் ஈக்குவேஷன் இருக்கு. தட் இஸ் a very important point. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஐகன் வெக்டர்ஸ் ஐகன் வேல்யூஸ் வந்து 3மே டிஃபரெண்டா இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? 3மே டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் இருக்கும். டிஃபரெண்ட் ஈக்குவேஷனா இருக்கும். சப்போஸ் 2 ஐகன் வெக்டர் ஈக்குவலா இருந்ததுன்னா 2 ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கும். 3 ஐகன் வெக்டர்ஸ் ஈக்குவலா இருந்தா 3மே ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 3மே நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா 3 டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். 2 மட்டும் டிஃபரெண்டா இருந்ததுன்னா 2 ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கும். 3மே ஈக்குவலா இருந்தா 3 ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் a very very important point. இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் எடுத்து போட்டுருக்கணும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? தட் இஸ் a very important point. சரி, இதுக்கு பேர் என்ன? ஹோமோஜினியஸ். ஹோமோஜினியஸ் நான் என்ன கத்து கொடுத்தேன்? இதுக்கு தான் கிராஸ் ரேஷியோ பத்தி கேட்டிங்களா? எனி 2 ஈக்குவேஷன் மேபி இது 2 செலக்ட் பண்ணிக்கலாம், ஆர் இது 2 செலக்ட் பண்ணிக்கலாம், ஆர் எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். எனி 2 ஈக்குவேஷன் யூ வாண்ட் டு ஃபார்ம் த கிராஸ் ரேஷியோ ஃபார்மேட். கிராஸ் ரேஷியோ ஃபார்மேட் எப்படி சொல்லி கொடுத்தேன்? நான் இருக்குங்களா? கிராஸ் ரேஷியோ நான் ஹோமோஜினியஸ்க்கு கிராஸ் ரேஷியோ பண்ண முடியாதா?
நான் ஹோமோஜினியஸ்க்கு பண்ண முடியும். அந்த கான்ஸ்டன்ட் டைம் வச்சுட்டு பண்ண வேண்டாம். அது 3 வேரியபிள் கான்ஸ்டன்ட் கொஞ்சம் ப்ராசஸ் இதுதான். நீ நார்மலாவே நீ மேட்ரிக்ஸ் மெத்தட் வச்சு கூட போடலாம். அதுக்கு தான் நீ நான் ஹோமோஜினியஸ் வந்து நீங்க காஸ் எலிமினேஷன், காஸ் ஜோட மெத்தட் போடுறீங்களா? அதில மேக்ஸிமம் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பண்ணலாம். எய்கன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கும்போது அது ஹோமோஜீனியஸா இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு லாம்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி கிராஸ் ரேஷியோ மெத்தட்ல போட்டுக்கிறது. சப்போஸ் அது நான் ஹோமோஜீனியஸா இருந்துச்சுன்னா, காஸ் எலிமினேஷன்லயோ இல்லை காஸ் ஜார்டன்லயோ லைக் நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். ஆமாடா கண்ணு. அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் ஹோமோஜினியஸ் ரேங்க் மெத்தட் இருக்குது. அது எக்ஸ்ல ப்ளஸ் 2 உங்களுக்கு இல்ல மெட்ரிக்ல இருக்குது. நிறைய மெத்தட் இருக்குது அதுலாம். காஸ் ஜோர்டான், காஸ் எலிமினேஷன், காஸ் ஜோகோபியன், காஸ் சீடல், ரேங்க் மெத்தடு. ஓகேங்களா? நிறைய மெத்தட் இருக்குது. நம்மளுக்கு ஹோமோஜினியஸ்ல அந்த மெத்தட் அப்ளை பண்ணி போடலாம். பட் இங்க பெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் ரேஷியோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னா மேக்ஸிமம் கிராஸ் ரேஷியோ அப்ளை பண்ணிருக்காங்க. இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் அப்ளை பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டைம் ஃபார்ம் பண்ணி போடுற மாதிரி ஒரு மெத்தட் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. உங்க கிளாஸ் ஒர்க்ல அந்த மாதிரி மெத்தட் இருந்தது. நீங்க அதை கூட ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? நீ இதுக்கு கூட காஸ் எலிமினேஷன் மெத்தட் கூட அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் இதை சால்வ் பண்ணி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீ அது கூட போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. சரியாம்மா? ஓகே சார். இது கிராஸ் ரேஷியோ மெத்தட் எப்படி தெரியுதா கண்ணு? கிராஸ் ரேஷியோ மெத்தட் எப்படி எழுதுவீங்க? x2 கோஎஃபிஷியன்ட், x3 கோஎஃபிஷியன்ட், x1 கோஎஃபிஷியன்ட், x2 கோஎஃபிஷியன்ட். எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்க முடிப்போம். கரெக்ட்டுங்களாமா? சார். அப்ப x2 கோஎஃபிஷியன்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்றேன். அப்போ -1 4 0 -1. செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ x2 ஓட வேல்யூ 1 1 -1 3 1. அவ்வளவுதான் கண்ணு. அப்ப இதை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? இது எதனோடது? இது ரெண்டையும் கம்பைன் பண்றது வந்து x1 ஓடது, இது ரெண்டையும் கம்பைன் பண்றது வந்து x2 ஓடது, இது ரெண்டையும் கம்பைன் பண்றது வந்து x3 ஓடது. அப்படின்னு கம்பைன் என்னது? ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் பண்றாங்க. அதான் இங்க டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் எழுதிக்கிறேன். அடுத்து இது ரெண்டையும் பண்ணும்போது அதோட டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இங்க இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அடுத்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிடுங்க. டிட்டர்மினன்ட் ஃபார்ம் உங்களுக்கு எழுதிடுவீங்க. எழுதிட்டு சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது? -3 கிடைக்குது, 12 கிடைக்குது, அடுத்தது 0 + 3 கிடைக்குது. இது எல்லாம் எதால காமனா டிவைட் ஆகுது? 3ஆல காமனா டிவைட் ஆகுது. அதனால 3ஆல காமனா டிவைட் ஆனா நமக்கு இந்த ரிசல்ட் வருது. இதுதான் வந்து λ = 1 ஓட ரிசல்ட். இதே λ = 2 ஓட ரிசல்ட், λ = 5 ஓட ரிசல்ட் என்னெல்லாம் வருமோ அதே மாதிரி 3 கேஸ்க்கு நீங்க ஃபார்ம் பண்ணி போடுறீங்க. சரிங்களா? திரும்ப அதே ஐடியா λ = 3க்கு, λ = 2க்கு என்ன வருதோ அதை நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போடுறீங்க. சரியாம்மா? ஓகே சார். கிளியருங்களா? இல்லை டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார், கிளியர். இல்லைனா நீங்கள் சொல்லிக்கிறீங்களா, நீங்கள் கிராஸ் ரேஷியோ மெத்தடோ இல்லை காஸ் எலிமினேஷன் மெத்தடோ காசோட மெத்தடோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி வந்து கிராஸ் ரேஷியோ மெத்தட், அதனால் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப அதே ஐடியா தான். திரும்ப வந்து இது என்ன சொல்லிக்கிறாங்க? ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதே ஒர்க்கு. பட் என்ன ஆச்சு? ரிப்பீட்டட் ரூட் வருது. ரிப்பீட்டட் ரூட்டுக்காக கொடுத்துக்கிறாங்க. λ = 2 டைம் ரிப்பீட்டட் -3 -3. அப்போ இங்கே ஐகன் வெக்டர் என்ன நடக்கும் பார்த்துக்குங்க. ஐகன் வெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் வருது. பட் செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஈக்குவேஷன் வரும். அதாவது பாருங்க, இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவல் ஈக்குவேஷன் சொன்னேன்ல. எப்போ வந்து லேம்டா வந்து ஈக்குவல் வேல்யூ வருதோ அப்போ வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது மட்டும் நான் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் எடுக்கணுமா? ரெண்டு டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். சார் அப்போ மூணும் ஐகன் வேல்யூஸ் மூணுமே சேமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஐகன் வேல்யூ மூணுமே சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 3 ஈக்குவேஷனுமே ஒரே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதாவது x1 - x3 - x2 + x3 = 0 இப்படி வந்துருந்தாங்கன்னு. இப்படி வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து x3 = 0ன்னு போட்டுட்டீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? x1 = x2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு ஐகன் வெக்டர். அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐகன் வெக்டர். அப்போ என்னாச்சு? λ = 1ஓட ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் வச்சுக்கோங்க. λ 1ஓட ஐகன் வெக்டர் என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி எது 0ன்னு வச்சுட்டீங்க, x3 வந்து 0ன்னு வச்சுட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? x1 = x2 மீனிங் என்ன? டிவைடட் பை 1 டிவைடட் பை 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா மீனிங் என்ன? 1 1 0. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போறீங்க? x3 0 வச்சுட்டீங்களா? அந்த கேஸ் முடிஞ்சது. அடுத்த கேஸ் என்னது? x2 0 வைங்க. x2 = 0 வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐகன் வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா மீனிங் என்ன? x2 0 வச்சுட்டீங்கன்னா x1 = -x3 கிடைக்கும். கரெக்டுங்களா? இது 0 வச்சுன்னா செகண்ட் கேஸ்ல இதை 0 வச்சுங்க, இது 2 0 வச்சுக்காதீங்க. இது 2 0 வச்சுக்காதீங்க. அப்போ என்னாச்சு? x1 = -x3 கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ என்ன?
இது வேணா கீழே கொண்டு வந்துக்குங்க. அப்போ x1 divided by 1 equal to x3 divided by minus 1 வரும். அப்போ என்னது 1 0 minus 1. இப்போ அடுத்த கேஸ் என்னது x3 0 வச்சு போட்டாச்சு, x2 0 வச்சு போட்டாச்சு, அடுத்து x1 0 வச்சு போடுங்க. அப்போ x1 equal to 0 வச்சுட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் x2 plus x3. அப்படின்னா மீனிங் என்ன x2 equal to x3 கிடைக்கும். அப்போ அதனோட ஐகன் வெக்டர் என்ன x1 0 வச்சுட்டீங்க, அப்போ 0, இது டிவைட் பை 1, இது டிவைட் பை போட்டீங்கன்னா 1 1 கிடைக்கும். அப்போ மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது, நான் எடுத்த ஈக்குவேஷன் இது, மேபி அசியூம் பண்ணி எடுத்த ஈக்குவேஷன் இது. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு ஐகன் வேல்யூ 3 ஐகன் வேல்யூ என்ன 1 1 0, அடுத்தது 1 0 1 1 0 மைனஸ் 1, அடுத்தது 0 1 1. புரியுதாமா? மூணுமே ஈக்குவல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி கிடைச்ச ஈக்குவேஷன் இது. மேபி இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கல, மேபி இந்த மாதிரி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, மேபி x1 plus 5x2 minus 7x3 equal 0. மூணு ஐகன் வேல்யூஸுமே ஈக்குவல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரி கிடைச்சுன்னா என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி கிடைச்சா சேம் ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்க, x3 equal 0னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு எக்ஸ் வெக்டர் எடுங்க. x3 equal 0 என்ன கிடைக்கும், இது 0 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும் x1 plus 5x2 equal 0. அப்போ x1 equal என்ன கிடைக்கும் மைனஸ் 5x2 கிடைக்கும். இந்த மைனஸ் 5 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ என்னாச்சு x1 divided by minus 5 equal to x2 divided by 1. அப்போ நம்மளோட ரிசல்ட் என்னது, x1 ஓட வேல்யூ டினாமினேட்டர் இருக்குது மைனஸ் 5, x2 டினாமினேட்டர் இருக்குது 1, x3 ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டா 0ன்னு, அப்போ அது 0ன்னு வரும். இது புரியுதா கண்ணு? மூணு ஈக்குவேஷன் 0வா ஈக்குவலர் தான். மேபி அசியூம் பட் நான் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் என்னது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். புரியுதாமா இல்லை டவுட் இருக்குதா? புரியுது சார். அப்போ அடுத்த ஈக்குவேஷன் எடுப்பீங்க, x2 equal 0 எடுப்பீங்க, மீதி ரெண்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அப்போ x2 equal 0 எடுங்க, x2 equal 0 இந்த ஈக்குவேஷன் போடுங்க. அப்போ என்னாச்சு x1 minus 7x3 equal 0. அப்போ என்ன கிடைக்கும் x1 equal to 7x3. இந்த 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்னாச்சு x1 divided by 7 equal to x3 divided by 1 ன்னு வச்சுக்கோங்க. அப்போ திரும்பி இதனோட ஐகன் வெக்டர் என்ன கிடைக்கும், இதனோட ஐகன் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன போட்டுக்கிறீங்க, x2 0 போட்டீங்க, x3 x1 எவ்வளவு, x1 வந்து 7, 3 வந்து 1. கிளியராமா? ஓகே சார். அடுத்து என்ன கிடைக்கும், ரெண்டு முடிஞ்சதா, அடுத்து x1 equal to 0 x1 equal to 0 போடும்போது 5x2 minus 7x3. So x2 by 7 is equal to x3 by 5. அப்ப நம்மளோட ஐகன் வெக்டர் என்ன, ஆல்ரெடி x1 0 7 5. அவ்வளவுதான் கணக்கு. இந்த மாதிரி இது ஒரு மெத்தட், இதுவும் போட்டுக்கணும். உங்களோட இதில் என்ன போட்டுருவாங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் டைம் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் மெத்தடு. உங்க இதில் மட்டும் சம் கான்ஸ்டன்ட் டைம் மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்கும் சம் கான்ஸ்டன்ட் டைம். ஏன்னா அது மட்டும் கிடைக்காது, இதோட மல்டிபிளாக கான்ஸ்டன்ட் டைம் வர சான்ஸ் இருக்குனால அது கான்ஸ்டன்ட் டைம் வச்சு போடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான், பெருசாக இது பெருசாக இல்லை. ஒன்று ஈக்குவலாக தான், இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று அது லீனியர் காம்பினேஷன் வச்சு நம்ம போடுவோம். சரிங்களா? திரும்ப அதே ஐடியா தான், ஃபைண்ட் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர், சேம் ப்ராசஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டு ஈக்குவல், அந்த ரெண்டு ஈக்குவல் கேஸுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போட்டு கிராஸ் ரேஷியோ காஸ் கன்வென்ஷன் வச்சு போட்டுருங்க. சரியாம்மா? ஓகே. இப்போ என்னன்னா கேலி கேம்லெட் தீரம். கேலி கேம்லெட் தீரம் என்ன சொல்றாங்க, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி சாட்டிஸ்ஃபை த இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அவ்வளவுதான். அப்ப நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு லாம்டா ரீப்ளேஸ் பை ஏ போட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். இது என்னன்னா நீங்க கால்குலேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா யூஸ் பண்ணி படிக்கீங்க. ஏ மேட்ரிக்ஸ் அங்க என்ட்ரி பண்ணிடணும். வெரிஃபை கேட்டேன்னா அவங்க டக்கு டக்குன்னு ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஏ கியூப் எப்படி கண்டுபிடிங்க, ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் ஆயிடும். அது மேபி உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கீங்க. மேட் ஆன்சர்னு ஒன்று இருக்கும், அந்த ஆன்சர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? அது மட்டும் நான் நோட் பண்ணிக்கோங்க. மேட் என்னோட கால்குலேட்டர் மேட் ஆன்சர்னு நோட் ஆயிருக்கும். அப்போ நான் வந்து ஏ கியூப் கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டிப்பேன், ஏ கியூப் கண்டுபிடிக்கும் போது நான் ஜஸ்ட் ஏ இன்ட்டு, அதாவது மேட் ஏ இன்ட்டு மேட் ஆன்சர் போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? மேட் ஆன்சர் போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்படி உங்களால் போட முடியல, ஏ கியூப் மேட் ஆன்சர் எடுக்க முடியல, என்ன பண்ணலாம், ஏ கியூப் வந்து 3 டைப் மேட் ஏ போட்டுக்குங்க. மேட் ஏ இன்ட்டு மேட் ஏ இப்படியும் போட்டு போடலாம். சரிங்களா? உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்குங்க. சரிடாங்கண்ணே? கால்குலேட்டர் யூஸ் பண்ண மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க, தப்பாயிர போகுது. சரியாம்மா? சரிம்மா. சரி, இது வெரிஃபை கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை அண்ட் ஆல்சோ பாயிண்ட் திஸ் வேல்யூ கேட்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வெரிஃபை நம்ம எப்படி இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துடும். இது வெரிஃபை எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஈஸியாக போட்டுருவீங்க. பட் இந்த ஏ பவர் 4 ஏ இன்வெர்ஸ் எப்படி போடுவீங்க? இது எல்லாமே லோயர் கிளாஸ் ப்ளஸ் 2ல போட்டீங்க. திரும்பவும் இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிய வேணும். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ. அதே மாதிரி ஏ பவர் என் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் மைனஸ் 1. அடுத்த ஃபார்முலா ஐ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் அண்ட் ஐ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ. இதுக்கு எல்லாமே காம்படிட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை இதுக்கு மட்டும். அப்போ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ வந்து இதுக்கு வந்து ஏ பவர் ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ. இதுக்கு வந்து என்னது ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஐ. இதுக்கு வந்து என்னது ஏ இன்ட்டு ஐ. இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சதா. அந்த வேல்யூ வச்சு தான் இங்கே வந்து ஏ பவர் 4 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்னன்னா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும். என்ன பண்ண போறீங்க? யூசிங் கேலிட் காம்பினேஷன் தியரம் ஃபைண்ட் ஏ பவர் 4 ஏ இன்வெர்ஸ்னா இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதை நீங்க வெரிஃபை பண்ணிடுவீங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணீங்க. பட் இதுல இருந்து ஏ பவர் 4 எப்படி கிடைக்கும்னா ரெண்டு சைடும் மல்டிப்ளை பை ஏ. ரெண்டு சைடும் மல்டிப்ளை பை ஏ. அப்படின்னு என்ன கிடைக்கும்? இங்க ஏ பவர் 4 கிடைச்சிடும். மல்டிப்ளை பை ஏ போட்டு என்ன கிடைக்கும்? ஏ பவர் 4. இது 0 தானே? இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து 0னால அந்த ஏவை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க கொண்டு போயிடும். அந்த ஏவை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க கொண்டு போயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? ஏ பவர் 4 ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளை. டவுட் சார். சொல்லுமா கண்ணே. ஏ பவர் 4 கண்டுபிடிக்கிறது டைரக்டா நம்ம ஏ மேட்ரிக்ஸ் வச்சே கால்குலேட்டர்ல ஆமாடா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டுருவேன். அவன் என்ன கேட்பானா யூசிங் கேலிட் கேபிள் தியரம். நீ கால்குலேட்டர் வச்சே போட்டுருவ. ஜஸ்ட் நீ இந்த கால்குலேஷன் போட்டு காட்டணும். இங்க என்ன கேட்பான் தெரியுமா? நான் கிளாஸ்ல போட்டப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி ஏ இன்வெர்ஸை ப்ரீ மல்டிப்ளை பண்ணி போட்டோம் சார். ஆனா ஏ பவர் 4 இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது டைரக்டா கால்குலேட்டர்ல. அது நான் என்ன சொல்றேன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு இங்க வந்து யூசிங் கேலிட் தியரம் கொடுத்துருவோம். அதான் பிரச்சனை. நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போட போற. என்ன பண்ண போறேன்னா எனக்கு அடிஷனா இந்த ஸ்டெப் போட்டு காட்டினா தான் மார்க் கொடுப்பாங்கன்னு போட்டு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்குமா? நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஏ பவர் 4 கண்டுபிடிச்சிரு. பட் ஏ பவர் 4 கேலிட் கேபிள் தியரம்ல என்ன ஃபார்மேட் இருக்குது அதை காட்ட வேணும். சரியா? ஏ பவர் 4 இந்த மேட்ரிக்ஸுக்கு கேலிட் கேபிள் தியரத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி காட்டிடணும். சரியாம்மா? ஓகே. நீ ஏ பவர் 4 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போட போற. அது பிரச்சனையே கிடையாது. பட் கேலிட் கேபிள் தியரத்துக்கு இது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீ எழுதிட்டே போதும். எழுதிட்டு நீ ஆன்சர் எழுதிருங்க. எழுதிட்டு நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 6a³ minus 8a² plus 3a. அவ்வளவுதான். இது எழுதி காட்டிடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி என்ன வேணா யூஸ் பண்ண அது பிரச்சனை கிடையாது. சரியாம்மா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் தான் நம்ம கையில் இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் யூசிங் சொல்லும் போது இந்த ஸ்டெப்பும் அட்லீஸ்ட் எனக்கு வேணும். எனக்குன்னா யார் பேப்பர் கரெக்ட் பண்றாங்க அவங்க பார்ப்பாங்க. இந்த ஸ்டெப் போட்டுக்கிறியா இல்லையா எனக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். இது எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியுதுல்ல? ஜஸ்ட் ஏ மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்க ஏ மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து ஏ பவர் 4 கண்டுபிடிச்சுங்க. சரிங்களா? அதே ஐடியா தான் ஏ இன்வெர்ஸ். இதுக்கு வந்து ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த டைம் அங்க போயிடும். இந்த டைம் அங்க போகும்போது இது 3. அப்ப என்ன கிடைக்கும்? 1/3 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதுல ஒரு ஏ ரெடியூஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? a². இதுல ஒரு ஏ ரெடியூஸ் ஆகும். அப்படி என்னது? -6a பிளஸ் 8 a இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து i. அப்ப 8ai. ஏ இன்வெர்ஸ் ஏ வந்து 8i. இதுதான் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா. அப்ப ஏ பவர் 4 போட்டாங்கன்னா ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏ இன்வெர்ஸ் எங்க மல்டிப்ளை ஆகும்? இந்த ஐல மல்டிப்ளை ஆகும். அந்த ஐயை கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு 1/3 அப்படின்னு வச்சுட்டு போடணும். இது ரெண்டு கண்டுபிடிக்க தெரியுதாமா இல்ல டவுட் இருக்குங்களா? இல்ல சார். டவுட் இல்ல. சோ அந்த ப்ராசஸ் தான் கையில இருக்க மெத்தட்ல போட்டுருப்பாங்க. இது ஒன்று பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது கேட்டிருப்பாங்க. பாருங்க இந்த பாலினாமியல் கண்டுபிடிக்க போயிட்டு இருப்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி கேட்க சான்சஸ் இருக்கும். இந்த பாலினாமியல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூசிங் கேபிள் தியரம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் பாலினாமியல். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு கேலிட் கேபிள் தியரத்தை அப்ளை பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல கேலிட் கேபிள் தியரத்தை அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? இந்த ரெண்டு பெரிய ஈக்குவேஷனுக்குல இந்த ரெண்டு பெரிய ஈக்குவேஷனுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்றீங்க. லாங் டிவிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்முலா? அந்த டேர்ம் ஈக்குவல் டு கோசன்ட் இன்டு டிவைடர் பிளஸ் ரிமைண்டர். இதுதான் ஃபார்முலா. இந்த டிவைடர் யாரு? இந்த டிவைடர் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நல்லா பாருங்க. இந்த டிவைடர் யாரை வச்சு பண்றோம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சு பண்றோம். பட் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன? அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து 0 மேட்ரிக்ஸ் 0. அப்ப என்ன ஆகும்? இந்த கோசன்ட் இன்டு டிவைடர் வந்து கேலிட் கேபிள் தியரம் லாங் டிவிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 வரும். ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும்.
ஒன்லி கன்சிடர் ஃபார் த ரிமைண்டர். ஸோ அதுதான் இது அப்ளிகேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். பெரிய பெரிய மேட்ரிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா நம்ம கேலியன் கேபிள் தியரத்தை யூஸ் பண்ணி தான் ஈஸி. அது வந்து என்ன பண்ணுறாங்க, லாங் டிவிஷன் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்முலா எழுதுறாங்க. இந்த ஃபார்முலா எழுதும்போது இந்த டிவைடர் டேம் என்னது, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா இது 0ன்னு ஆயிடும். அப்போ ரிமைண்டர் என்ன வேல்யூ வருதோ அந்த ரிமைண்டர் வேல்யூ மட்டும் எழுதினா போதும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அந்த கான்செப்ட் தான் போடுறாங்க. அப்போ அந்த கான்செப்ட் போடும்போது என்ன கிடைக்குது, இந்த வேல்யூ மட்டும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய டேமு, இவ்வளவு பெரிய டேமுக்கு நீ ஜஸ்ட் இதை கண்டுபிடிச்சா போதும். இதுதான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆஃப் கேலியன் கேபிள் தியரம். பெரிய பெரிய மேட்ரிக்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறோன்னா கேரக்டரிஸ்டிகேஷன் பண்ணி கேலியன் கேபிள் தியரத்தை அப்ளை பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரிமைண்டர் தெரிஞ்சா போதும். அப்போ பாருங்க எண்ட் ஆஃப் ரிசல்ட் எது போடுறாங்க, அந்த ரிமைண்டரோட வேல்யூ மட்டும் தான் போடுறாங்க. இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் இந்த ரிமைண்டரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறாங்க, தவிர வேற எதுவும் கண்டுபிடிக்கிறது. இதை போய் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியுமா? A4 8 எவ்வளோ நேரம் போடுவீங்க கால்குலேட்டர்? அப்போ நீங்கள் போடும்போது நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் இருக்கும். அதே மாதிரி A4 இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி திரும்ப நீங்கள் ஆட் பண்ணணும், பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. அப்படிங்கும்போது நீங்கள் செஸ்ட் கேலியன் கேபிள் தியரத்தில் வந்து இந்த கேரக்டரிஸ்டிகேஷன் அப்ளை பண்ணும்போது கோசலோட கேரக்டரிஸ்டிகேஷன் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ ஒன்னே நீங்கள் ரிமைண்டர் கால்குலேஷன் மட்டும் போட்டால் போதும்டா. இந்த மாதிரி சம் கேட்க சான்சஸ் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. சரியாம்மா? ஓகே சார். அவ்வளோதாம்மா. இதுதான் வந்து நம்மளுடைய 7th யூனிட்டோட மெயின் கான்செப்ட். அடுத்து பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மக்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. சம் ஆஃப் த மெயின் டயகனல் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் என்னங்கிறாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஒன்றும் இல்லை, இப்போ லேமடா ஐங்கிறது ஐகன் வேல்யூஸ். அப்போ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு என்னங்கிறாங்க, ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறாங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா மெயின் டயகனலோட அடிஷன். அதான் சொல்லிக்கிறேன். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல். மெயின் டயகனல் என்னது, ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் கேட் எக்ஸாம்பிள் கூட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. நம்ம எழுதுற கேட் எக்ஸாமுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வரும். இதான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு செஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு போட்டு கட்டிக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க, ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ is also eigenvalue of A transpose. Both are equal. Okay. Lambda I eigenvalue of A varanda, lambda I is also eigenvalue of A transpose. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. ஐடென்டி மேட்ரிக்ஸோ இல்லை ஸ்கேலார் மேட்ரிக்ஸோ இல்லை டயகனல் மேட்ரிக்ஸோ இல்லை ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மிஸ் ஆகுது. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோ என்னென்ன மேட்ரிக்ஸ், ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், diagonal matrix, triangle matrix. இதனோட ஐகன் வேல்யூ யாரு, only main diagonal value, only main diagonal value. That is a very very important point. Suppose ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான், find eigen value கேக்குறான்னு வச்சுக்கோங்க, 1 2 5 0 8 3 0 0 7. இதனோட ஐகன் வேல்யூ கேக்குறான்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்ண மூடிட்டு என்ன எழுதலாம், just diagonal value எழுதலாம், just diagonal value எழுதலாம். அதே மாதிரி ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ என்னன்னா லாம்டா ஈக்குவல் 1 3 டைம்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். எப்படி a 0 0 0 a 0 0 0 a. அப்படியே என்னது, a இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 1. 0 போட்ட 0 மேட்ரிக்ஸ், 1 போட்ட ஐடென்டி மேட்ரிக்ஸ். இதை தவிர டயகனல் எலிமெண்ட் எல்லாமே ஈக்குவலா வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்ப இதனோட ஐகன் வேல்யூஸ் என்ன, lambda equal to a 3 times, lambda equal to a 3 times. Suppose diagonal matrix, diagonal matrix எப்படி இருக்கும், scalar matrix தான், பட் வேல்யூஸ்லாம் டிஃபரெண்டா இருக்கலாம் ஆர் ஈக்குவலா இருக்கலாம். சப்செட் ஆஃப் சூப்பர் செட் ஆஃப் scalar matrix. அப்ப இதனோட ஐகன் வேல்யூ என்ன, ஐகன் வேல்யூ என்னது, a b c. அவ்வளவுதான். அதான் இந்த தேர்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. இதே ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸா இருந்தாலும் எந்த ஐடியா, ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மட்டும் இருந்தா போதும், ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருந்தா. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டி. நம்ம டக்குன்னு போறதுக்குள்ள இந்த மாதிரி யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு எழுதி போட்டுக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு லேமடா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்னு இருந்ததுன்னா லேமடா இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ். அதை இங்க கொடுத்துக்கிறாங்க. லேமடா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இருந்ததுன்னா ஏ 1 லேமடா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி அடுத்த ஐடியா, இப்போ லேமடா இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்னு இருந்தா lambda power n is also eigenvalue of a power n. அப்படின்னா என்னது, ஒரு பை வந்து eigenvalue of a ன்னு இருந்ததுன்னா pi squared is a eigenvalue of a squared. ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டி.
கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை எங்க சொல்லிக்கிறேன், அடுத்த 2 ப்ராப்பர்ட்டி அதான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துருக்குது. அந்த கொஸ்டின் தான். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கிட்டத்தட்ட இது 1 ஹவர் பக்கம் ஆயிடுச்சு. சரி, என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார், டவுட்டு தான்.